காஞ்சிபுரம் போய் அண்ணாவை பார்க்குறது சிவாஜிக்கு பழக்கம். ஒரு நாள் கலைஞர் அவர் அப்புறம் கவிஞர் கருணானந்தம்னு ஒருத்தர் இருந்தார். 3 பேரும் காஞ்சிபுரம் போய் அண்ணாவை பார்த்து பேசிட்டு திரும்புகிறாங்க. சிவாஜி சத்தம் போட்டோன்னே கார் பிரேக் போட்டு நிப்பாட்டினாங்க. இந்த பிரேக் போட்டு நிப்பாட்டினதில் இப்படி வந்த காரு மழை கொட்ட ஆரம்பிச்சு. கலைஞரை இறங்க வேணுன்ட்டார். இதே நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் என்ன எழுதியிருக்காருன்னா, உலகத்திலே மிகச்சிறந்த நடிகனாக பிற்காலத்தில் வந்த சிவாஜி கணேசன். நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் எழுதின இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் கரெக்டாக மட்டும் பேசிடுங்க. கலைஞர் அழுகலைன்னா என் பேர் மருதுமோகன் இல்லை. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்லிங்க. ஆமாம் போங்க பேர் பேசுகிறாரு. கரெக்டாக அந்த எழுந்து பேசணுன்னே அழுகிறாரு பாருங்க கலைஞர் குலுங்கி குலுங்கி. கீழே உட்காந்துருக்க கமலுக்கு ரஜினிக்கு விளங்கல. பராசக்தி முடிஞ்சு ரிலீஸ் ஆக போதுங்க, படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்திகள்லாம் பறந்துருச்சு ராஜாஜி ஆஃபீஸ்க்கு. இதில் பராசக்தி படம் வெளியே வந்த உடனே ஒரு பிரபலமான வார பத்திரிகை, கதையும் சரியில்லை வசனம் சரியில்லை நடிப்பும் சரியில்லை அப்படின்னு பரபிரம்மம் அப்படின்னு டைட்டில் கொடுத்து ஒரு கட்டுரை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த பராசக்தி முதல் நாள் ரசிகர்கள்லாம் திரும்ப திரும்ப பார்க்குறாங்கன்னு சொல்லி கொண்டாடினாங்க. எதிர்ப்பு என்ன வந்தது, ஆதரவு எப்படி இருந்தது? பிராமணர்களை ரொம்ப இழிவுபடுத்தியிருக்காங்க. பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. அப்புறம் கடவுளை நிந்திக்கிறாங்க. அம்பா எந்த காலத்திலே பேசினாள், அறிவு கெட்டவனே அது பேசாது. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்ன காரணத்துக்காக ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சிவாஜி கணேசனை மறுதளிச்சது காரணம் என்னவா இருக்கு? புது பையனாக இருக்கான், பாப்புலர் ஆளாக இல்லை, நாடகம் வேறு சினிமா வேறு. இப்போ தான் தடவை சினிமாவில் நடிக்கிறான். சினிமாவில் க்ளோஸ்அப்பில் முகபாவங்கள்லாம் நிறையா காட்டணும். நாடகங்களில் அந்த நடிகர் முகபாவம் காட்டுறாரா காட்டலையாங்கிறது யாருக்கும் தெரியாது, தூரம் இருக்கிறவங்க கூட தெரியாது. இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கார். ரெண்டாவது ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே சிட்டியாக இருக்கார். இவர் தொடர்ந்து பெருமாமல்லியார் சிவாஜியை தான் போடணும், கணேசனை தான் போடணும்னு இருக்காரு. அப்போ ரத்த கண்ணீர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில். அந்த செட்டு போய் எம்ஆர் ராதாவை பார்க்க போகிறார் பெருமாள் முதலியார். பார்த்துட்டு இந்த மாதிரி நான் முடிவு எடுத்தேன், கணேசன் ஆமாம் கணேசன் எங்கூடலாம் இருந்தானே, என்ன அவனை வச்சு தான் பராசக்தி எடுக்கலாங்கிற செட்டியார் வேணாங்கிற. எவையாக இருக்கான் கணேசன் மாதிரி தாண்டி நடிக்கிறதுக்கு? நான் சொன்னேன்னு செட்டியார் எம்ஆர் ராதா சொல்கிறார். எம்ஆர் ராதா சொல்கிறாரு, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாவும் அவருக்கு ஃப்ரெண்டு தான் பெருமாள் முதலியாருக்கு. அண்ணாவை பார்த்தோன்னா அண்ணா சொல்கிறாரு, நான் கேள்விப்பட்டேன் செட்டியார் ரொம்ப யோசிக்கிறாருன்னு, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, மிகச்சிறந்த நடிகன் அவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா வருவான், நீங்கள் போட்டு படம் எடுங்க. இன்கேஸ் பராசக்தி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் 2-3 படங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக் எழுதி தர முதலியாருன்னு அனுப்பிச்சிடுறாரு. அண்ணா இவங்க 2 பேர் சொன்னதையும் மெய்யப்ப செட்டியார்ட்ட போய் பெருமாள் முதலியார் சொல்கிறார். சரி உங்கள் பிரியம், சரி ஷார்ட் வைக்கிறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. மாதம் 250 ரூபாய் சம்பளம். 1950 ஷூட்டிங் ஆரம்பிக்குது. டைலாக்கே சக்ஸஸ்ன்னு சொல்கிறாரு. அதுதான் அந்த ஏவிஎம்மில் எந்த இடத்துல அவர் சக்ஸஸ் சொன்னாரோ அந்த இடத்துல இப்போ ஒரு நினைவு தூண் வச்சுருக்காங்க. கமல் ரஜினிலாம் வந்தாங்க. அந்த சக்ஸஸ்ன்னு அவர் சொல்லி பேசுகிறத இந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் செட்டியார்ட்ட சத்தத்துன்னு விழுதுங்க, டைலாக்கே சரியாக சொல்ல தெரில, இவனை வச்சு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 3000 ஃபீட்டு வரைக்கும் எடுத்தாச்சு. செட்டியார் போதும் மல்லையார், இது நஷ்டமாயிட்டு போகுது, பரவாயில்ல விடுங்க, வேறு ஆள் போட்டு எடுங்க, டிஆர் மானிங்க இல்லைன்னா. இதுக்கிடையில் சத்தம் இல்லாமல் ஏவி மெய்யப்ப செட்டியார் நாகேஸ்வரராவை, மெட்ராஸில் தான் அவர் இருந்தார். இப்போ நாகேஸ்வரராவை போய் நீங்கள் கடலூரில் பராசக்தி நாடகம் நடக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். நாகேஸ்வரா பார்த்துட்டு வந்துடுறாரு. நம்ம ஆர்எஸ் மனோகர் இருக்கார்ல, அவருக்கு மேக்கப் டெஸ்ட் போடுறாங்க பராசக்தி குணசேகரனா நடிக்கிறதுக்கு. இந்த நேரத்தில் சிவாஜிக்கு ஷூட்டிங்கை நிப்பாட்டிச்சுன்னு என்னடா மாத சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் பெருமாள் முதலியார், ஒரு விதம் வேலை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அஞ்சலி தேவி அப்போ ஒரு படம் எடுத்திருக்காங்க நிர்தோஷின்னு, அதான் நிரபராதின்னு தமிழில் வந்துச்சு. அப்புறம் பரதேசிங்கிற பேர்லையும் அது வந்துச்சு. அந்த சினிமா எடுத்துகிட்ருக்காங்க. இவர் அஞ்சலி தேவி போய் நீ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோட டைரக்டர் எல்வி பிரசாத். எல்வி பிரசாத்
போய் சார் சான்ஸ் இருக்குமா சார் அப்படின்னு சிவாஜி கேட்குறாரு. இல்லை ஒன்றும் எல்லா கேரக்டரும் போட்டேன், உங்களுக்கு தெலுங்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஏன் தெரியும் சார். அப்போது ஒரு ஆளுக்கு பின்னணி டப்பிங் பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்றாரு. நான் பேசுகிறேன். முக்காமாலா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நடிகர், அவருடைய வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இவருடைய வாய்ஸ் கேட்டின எல்வி பிரசாத் வந்து இதை போட்டுருவோம், இதை எடுத்துருவோம்னு சொல்லி 2வது ரெக்கமெண்டேஷன் வந்து பெருமாள் மலையார் பண்ணிக்காரு. முக்காமாலா கிருஷ்ணமூர்த்திக்கு டப்பிங் குரல் முத கொடுத்து தன்னுடைய கம்பீரமான குரலை தமிழ் திரையுலகில் ஒலிக்க செய்தவர் சிவாஜி கணேசன். அப்போ தான் இதை கேட்டவுடனே நேரம் பேர் யார் இந்த குரல் தெலுங்கில் பேசியிருக்காரு, இவர் யார் இவர், இந்த பையன் எதோ நடிக்கிறார், நம்ம தாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பராசக்தியில் அப்படின்னு அது சொல்லி இந்த நியூஸ் பரவுது. ஸோ இவர் பேசிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் பலபடிக்கு பெருமாள் மலையார் தொடர்ந்து கம்பல் பண்ணிகிட்டே இருக்கார். சரி அண்ணா வர அப்படி சொன்னாருங்கிறீங்க, எம்ஆர் ராதா அப்படி சொன்னாருங்கிறீங்க. அவர் வியாபாரி, பெரிய வியாபாரி இல்லை, ரொம்ப புத்திசாலியான ஆள். சரி எடுங்க அப்படின்னு சொல்லி தான் பலபடி எடுக்கிறாங்க. பலபடி எப்படி எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸில் இருந்து எடுக்கிறாங்க. மட்டன்னு 10,000 அடி போயிடுது. நீங்கள் சிவாஜி வந்து பராசக்தி படத்தில் இந்த குழாயில் முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பேசுகிறத கேட்டு அடிக்க போவார் தெரியுமா, அப்புறம் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் வந்து அவருக்கு சரியான அளவு உடம்பு இருக்காது. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் நீலகண்டன் ஒரு டைரக்டர் இருந்தார்ல, ஆமாம், அவர் வந்து செட்டியார் பக்கத்துலேயே இருப்பார். அப்போ இருந்து இருக்கார், ஏதாவது சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கார். அவர் சொல்கிறார், என்ன செட்டியார் குதிரை முகம் மாதிரி இருக்குது இந்த பையனுக்கு, ப்ரொஃபைல்லாம் பார்த்தா நல்லா இல்லை அப்படின்னு. அவன் இன்னொருத்தையும் கூட வச்சு சொல்லியிருக்கான், அவன் வாயை திறந்து இந்த பையன் டைலாக் பேசும்போது மீன் வாயை திறக்கிற மாதிரி இருக்குங்க அது அப்படின்னு. வேறு சில பேர் சொல்லியிருக்காங்க, பகல் பூரா ரோட்லேயே திறான் என் குடம் பக்கம் அந்த பையன், நம்ம ஒத்து வருவானா அப்படின்னு பெருமாள் மேலிட்ட சொல்லியிருக்கேன். அடாடா, ஏன் பெருமாள் மேலே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பரவாயில்லன்னு நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. அங்கே ஜெமினி நினச்சிருந்தா ஆர்டிஸ்ட்லாம் செலெக்ஷன் பண்ணுற இடத்துல இருக்கார். இப்போ ரெண்டுத்துக்கும் அறிமுகம் இல்லை. இவர் லைனில் நின்று போயிருக்காரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் நாடகத்தில் நடிச்சிருக்கேன், இப்போ படத்தில் பாதியில் நிற்கிது. அந்த கதை சொன்னாரா சொல்லலாம் தெரியல. உடனே சிவாஜி கணேசனை பற்றி குறிப்பு ஜெமினி கணேசன் என்ன எழுதியிருக்காருன்னா, நல்ல நாடக அனுபவம் இருக்குது, அருமையான கண்கள் இருக்குது, இவருக்கு நல்ல வேஷம் கொடுத்தா நடிப்பார் அப்படின்னு சொல்லி ஜெமினி கணேசன் குறிப்பில் எழுது மேனேஜ்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்கணும்ல, எழுதி வேண்டார். பழையபடிக்கு பராசக்தி ஷூட்டிங் ஆரம்பிச்சது. இவருடைய செஸ்ட்டு வந்து ரொம்ப ஒடுங்கி இருக்குன்னு சொல்லி டெய்லி ஸ்விம்மிங் போக சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்விம்மிங் போகிறாரு. மல்யுத்த பயில்வான்கள் கொடுக்கக்கூடிய உணவு பூரா சிவாஜி கொடுக்குறாங்க. கொஞ்சமாக இந்த கன்னத்துலலாம் சதை போட்டுருது. சதை போட்டு அதான் அந்த பராசக்தியில் படம் பார்த்திங்கன்னா நினைவுபடுத்தி பார்த்திங்கன்னா காரில் வருவார். ஐயா தர்மம் படுங்கன்னு, பரவாயில்லையே தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்குப்பா அப்படின்னு பாரு. அப்போல்லாம் வந்து பலன்னு இருப்பார். அது அந்த கதைப்படி அவர் ரங்குண்டு வர ஷாட்லாம் அப்புறம் எடுத்துருப்பாங்க. பர்மானந்து வர்றவங்க ஒருத்தர் வசதியாக தானே வசதியாக அந்த மாதிரி. அது கிருஷ்ணன் பஞ்சியோடைய இது. முதல்ல இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண வேண்டும்னு சொன்ன ஏஎஸ்ஏ சாமிக்கு வந்து 2-3 படம் வந்தனால பராசக்தியை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டரை கூப்பிட்டு, இந்த பராசக்தி நாடகத்தை பார்த்துட்டு வந்துரு. அவன் பார்த்துட்டு வந்து, அது அந்த நல்ல கதை இல்லைங்க, நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டார். இது சிட்டியார் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண மஞ்சுவை ஒப்பந்தம் பண்ணுறாரு. திருவாரூர் தங்கராசை ஸ்க்ரீன் பிளே டைலாக் புக் பண்ணியிருந்தார். அவர் ரத்த கண்ணியில் பிஸியாக இருக்கும். கலைஞர் கருணாநிதியை, அப்போ அவருக்கு கலைஞர் பட்டம் கிடையாது, மு கருணாநிதி, நீங்கள் திரைக்கதை வசனம் எழுதுகன்னு செட்டியார் இதுலாம் தலையிடலை. முதலியார் செட்டியார் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆரம்பிச்சுன்னா மழை இருக்க செட்டியாருக்கு வந்து இந்த பையனுடைய நடிப்பு வர மெருகிட்டே இருக்க, ஆள் பார்க்குறதுக்கு கேமரா எல்லாம் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது. இது மாதிரி ஒன்று சொல்ல விட்டேன். இவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது செட்டியார் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேக்கப் டெஸ்ட்டு பண்ணணும் பெருமாள் முதலியார் ஒன்று முடிவெடுக்கிறார். செட்டியார்னு சொல்லிப்பார் நினைக்கிறேன். எல்லாரும் தனித்தனியாக ஒரு கருத்து சொல்லும்போது இது சரி பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு இல்லை. ஒரு பக்கத்தில் பராசக்தி வேலைகளை மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்கார். மேக்கப் டெஸ்ட்டுக்காக திருச்சியிலேருந்து சென்னைக்கு பிளேனில் வர்றார் சிவாஜி. அனுப்பிச்சி விட்றாரு, பெருமாள் மலையார் அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே யாரும் பணம் கொடுத்து பெருமாள் மலையார் ரிசீவ் பண்ணி நாகராஜ ராவ்னு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஆமாம், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த பையன் படத்தை நடிக்கும். அந்த ஸ்டில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது.
இந்த பாக்கெட்லேருந்து துணியை எடுத்து நிற்பார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் அவர் எடுத்து தான். எடுத்து முடிச்சுன்னு சிவாஜி அந்த நாகராஜன் பக்கத்தில் போய், ஏன் சார் என் முகம் கேமராவுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா, ஏன் கவலைப்படுறேன், நல்லா இருக்கு இப்போ சரின்னு வந்துடுறாரு. சரி, மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டா தானே நம்ம தொடர்ந்து நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே இங்கே ஷூட்டிங் ஆரம்பிக்குது. பாதியில் பார்த்துட்டு செட்டியார் வந்து ஏற்கனவே எடுத்ததில் ஏதாவது அதிருப்தியாக இருந்துச்சுன்னா அதையுமே எடுத்துருங்க, திருப்பி எடுங்க, உங்கள் நஷ்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த பையன் நல்லா நடிக்கிறான், நல்லா போயிட்டு செட்டியார் அப்படி மறுபடியும் மாதிரி போயிட்டுருக்கு. பராசக்தி போய்கிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சிவாஜி கம்ஃபர்டபுள் ஆகிட்டார், இனிமேல் யாரும் நம்மளை எடுக்க முடியாது. அப்போ கலைஞர் அவரும் ரொம்ப நெருங்கிட்டாங்க, நண்பர்கள் ஆகிட்டாங்க. அப்போது கலைஞர் அடிக்கடி எப்போ பராசக்தியில் ஷூட்டிங்கில் கேப் கிடைக்குதோ அப்போ வந்து காஞ்சிபுரம் போய் அண்ணாவை பார்க்குறது சிவாஜிக்கு பழக்கம். ஒரு நாள் கலைஞர், அவர், அப்புறம் கவிஞர் கருணானந்தம்னு ஒருத்தர் இருந்தார். கருணானந்தம், ஆமாம் ஆமாம், அவரும் கலைஞருக்கு வேண்டியவர். 3 பேரும் காஞ்சிபுரம் போய் அண்ணாவை பார்த்து பேசிட்டு திரும்புகிறாங்க. திரும்புகிற வர வழியில் வந்து ரோடு வந்து பாதியில் கட்டாக இருந்திருக்கு, பார்க்காம டிரைவர் வந்துட்டான். அது சிவாஜி சத்தம் போட்டோன்னே கார் பிரேக் போட்டு நிப்பாட்டாங்க. இந்த பிரேக் போட்டு நிப்பாட்டினதில் இப்படி வந்த காரு திரும்பி நிற்கிதுன்னா அப்போ எவ்வளோ சடன் பிரேக் பார்த்துக்குங்க. ஓ, எட்டி பார்த்தா பெரிய பள்ளம். நல்ல வேலையாக தப்பிச்சோம்னு தள்ளிட்டு வந்துட்டாங்க. அப்புறமும் கார் வரும்போது நம்ம சென்னைக்கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்போது ஏதோ கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. கலைஞரை வந்து இறங்க வேணுன்ட்டார் சிவாஜி. நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காருங்க, ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன், கருணானந்தம், அந்த காரை ஓட்டி வந்த டிரைவர் 3 பேரும் தள்ளுறாங்க. 5 கிலோமீட்டர் அடைய, அப்போ 5 கிலோமீட்டர் தள்ளியிருக்காங்க. இதை நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் என்ன எழுதியிருக்காருன்னா, உலகத்திலே மிகச்சிறந்த நடிகனாக பிற்காலத்தில் வந்த சிவாஜி கணேசன் கொட்டுகின்ற மழையிலே நான் நுமர்ந்திருக்கின்ற காரை தள்ளி கொண்டு வந்தது இன்னமும் எனக்கு என் மனதை நெகிழச் செய்கிறது அப்படின்னு நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருந்தார். சிவாஜி கணேசன் சிலை திறப்படம் நடந்துச்சுல கலைஞர் தமிழில். பிரபு வந்து, அண்ணே நான் எதாவது பேசணும்னு எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னா. பெரிய காமெடிலாம் பண்ணார் பிரபு. நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், ட்ரேயில் காஃபி வச்சுட்டு நிற்கிறாரு. திரும்பி பார்த்தா, என்னங்க நீங்கள் இருக்கட்டும்னே, ராஜராஜ சோழன் வந்து சிற்பிக்கு வந்து ஒரு பண்ணிக்கிறதுல அது மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, எழுதி கொடுத்தாரு. அப்போ சொன்னேன் பிரபுகிட்ட, பிரபு நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் எழுதின இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் கரெக்டாக மட்டும் பேசிடுங்க. கலைஞர் அழுகலைன்னா என் பேர் மருதுமோகன் இல்லை, நான் மாற்றிக்கிறேன். அப்படியா என்ன அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்லிங்க? ஆமாம் போங்க. இந்த ஒரு பேசுகிறார் கரெக்டாக அந்த எழுந்தோடனே பேசணுன்னே அழுகிறாரு பாருங்க கலைஞர் குலுங்கி. பிரபு ஓடி போய் அவர் மடியில் அதுக்கு தலையை வச்சுட்டு அவர் அழுக. கீழே உட்காந்துருக்க கமலுக்கு ரஜினிக்கு விளங்கலை, என்ன பேசினார், எதுக்கு ஏன் இப்படி அழுகிறாரு, இவர் அழுகிறாரு. அப்படி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சி. தான் அந்த மழையில் தள்ளிட்டு இருந்தது. அதுதான் அவர் கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருந்தார். ஸோ இதை நான் எழுதி கொடுத்தேன், இதை சொல்லுங்கள், அவர் அழுதுடுவார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் மாதிரி அழுகிட்டார். ஸோ பராசக்தி முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுதுங்க. அப்போ சென்சார் போர்டு போகணும்ல. அப்போது அந்த 3 மாகாணத்துக்கும் இந்த இது பிரதம மந்திரி மாதிரி இருந்தவர் ராஜகோபாலாச்சாரியார். சரி, ராஜாஜிக்கு சிக்கல் பெரிய ஆமாம். இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க, இந்த இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களே, போய் நேற்று ஒரு காட்சி எடுத்தாங்க, பிரமாதமாக இருந்துச்சியா, அந்த பையன் நல்லா நடிக்கிறான், அந்த மாதிரி காட்சி பரவணுன்னே இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்திகள்லாம் பறந்துருச்சு ராஜாஜி ஆஃபீஸ்க்கு. ஓ, அந்த ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ண சொல்லி சென்சார் போர்டுக்கு திருப்பி பராசக்தி படத்தை அனுப்புகிறார். அனுப்பினோடனே அப்போ ஸ்டாலின் சீனிவாசனுங்கிறவர் சென்சார் போர்டு சீஃப். அவர் வந்து மணிக்கொடின்னு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தார். புதுமை பித்தனுக்கெல்லாம் அவர் தான் வாய்ப்பு கொடுத்தவர். அவர் வந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் உட்கார வச்சுட்டு பராசக்தி பழையபடிக்கு போட சொல்லி பார்க்குறார். பார்த்தா அவர் திருப்தி ஆயிடுது. இதில் ஒன்றும் சென்சார் பண்ணுறதுக்கு தடை பண்ணுறதுக்கோ ஒன்றும் விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிடுறார் ஸ்டாலின் சீனிவாசன். இந்த ஸ்டாலின் சீனிவாசன் கையெழுத்து போட்டது வந்து சிவாஜிக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிற்காலத்தில் அமெரிக்கா போகும்போது ஜெர்மன் போகிற வழியில் சிவாஜி அங்கே ஒரு ஆஃபீஸில் இந்த ஸ்டாலின் சீனிவாசன் டாக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடையப்பா. நேராக போய் அந்த பொண்ணுகிட்ட போய், அம்மா உங்கள் அப்பா இல்லைன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகராக வந்திருக்க முடியாது அமெரிக்காவுக்கோ ஜெர்மனிக்கோ. அவருக்கு என் நன்றி தெரிவிக்கவே இல்லை.
நான் உனக்கு தெரிவிக்கிறேன்னு கும்பிட்டுருக்காரு எங்கள் போய் நின்று அந்த அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அவங்க அப்படி அதெல்லாம் சிவாஜியுடைய கேரக்டர். யார் நமக்கு உதவி பண்ணாலும் சரி அப்படி வந்துட்டு பராசக்தி அக்டோபர் 17, 1952 இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சலி தேவி வந்து இந்த பரதேசிங்கிற படத்தில் ஹீரோவாக நாகேஸ்வரராவை போட்டு செகண்ட் ஹீரோவாக சிவாஜியை போட்டுருவான். பல டப்பிங் தானே வந்தார் அப்படின்னு சொல்லி அதை கூட ரெக்கமெண்டேஷன் பெருமாள் முதலியார் தான் பிறகு கொடுத்து சம்பளம் வந்து நீங்கள் போய் அஞ்சலி தேவி பாருன்னு சொல்லி இவர் போயிருக்கார். போனால் அஞ்சலி தேவி மேக்கப் ரூமில் இருந்திருக்காங்க. இவர் வெளியில் ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துருக்காரு. உள்ளது மேக்கப் அந்த பையன் இருக்கான். நான் வெளியே வந்து யார் சார் நீங்கன்னு கேட்குறேன். அது மாதிரி பராசக்தியில் நடிச்சிட்டு இருக்கேன், கணேசன் வந்திருக்கேன்னு சொல்லு அம்மாக்கிட்ட. வெளியே ஓடிட்டாங்க அஞ்சலி தேவிமா. ஓ, என்ன கணேசன் நீங்கள் வர வேண்டியதானே? இல்லைம்மா நீங்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய மேக்கப் ரூம் அப்படின்னு இருக்காரு. ஒன்றும் இல்லை, என்னுடைய படத்தில் செகண்ட் ஹீரோவாக உங்களை போட்டிருக்கேன், இந்தாங்க சம்பளம்னு 25,000 கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போவே வா 25,000 25,000 250 rupees வாங்கிட்டு இருக்காரு மாதம் பெருமாள் மலையாட்ட 25,000 ரூபா. அன்னைக்கு எங்கே இருக்குது 25,000? அன்னைக்கு அஞ்சலி தேவியை முதலாளி அம்மான்னு கூப்பிட்ட சிவாஜி கடைசி வரைக்கும் முதலாளி அம்மா தான் சொன்னார். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பணம், அப்புறம் மனிதனும் மிருகமும், இந்த 2 படம் புக்காது சிவாஜிக்கு. அப்போ உங்கள் சிவாஜியோட சம்பளம் என்ன அப்படிங்கும்போது அஞ்சலி தேவி 25,000 கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் 25 கொடுத்துட்டாங்க. இது எப்போ நடக்குது? இதெல்லாம் பராசக்தி வர்றதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆக போகுது பராசக்தி. ஓஹோ, அதுக்குள்ளே புக் ஆகிடுச்சு. ஏன்னா பெருமாள் மலையார் யாரும் அவன் அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, பராசக்தி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காரு. 75,000 ரூபா சார் அப்போவே அவர் கையில் வந்துடுச்சு. பராசக்தி வெளியே வருது. வெளியில் வந்தால் தேட்டரில் உட்காந்துருக்கோம், எல்லாரும் ஆடி விட்டான். என்னடா இப்படி முதல் நாள் எப்படி இருந்துச்சு? ஆடியன்ஸோட ரிசீவ் வந்து எப்படி முதல் நாள் எப்படி? அது அப்படியே கல் சில மாதிரி அசையாமல் இருந்தாங்களா. முதல் ஷோ முடிஞ்சோன்னா யாரும் வீட்டுக்கு போலையாம். ஓ, அடுத்த ஷோவுக்கு லைன் நின்றுருக்காங்க. அப்போ நின்ன வேணா சொன்னேன், என்னையா படம் அப்படி இருக்கு? நாங்கள் தான் நிற்கிறோம்ல பின்னாடி. இது பார்த்தா தெரியவேணா ஒரு ஆள் டாக்கிங் மிஷின் மாதிரி இருக்கியா, சும்மா பக்கமாக பேசுகிறாரியா அப்படின்னு ஒரு பல விஷயங்கள். இதில் பராசக்தி படம் வெளியே வந்த உடனே ஒரு பிரபலமான வார பத்திரிகை கிரிட்டிசைஸ் பண்ணி கதையும் சரியில்லை, வசனம் சரியில்லை, நடிப்பும் சரியில்லை அப்படின்னு பரபிரம்மம் அப்படின்னு டைட்டில் கொடுத்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. ஒரு பெரிய பத்திரிகை. உடனே கலைஞர் இவர் பரபிரம்மம்னே ஒரு நாடகத்தை அவசரமாக எழுதி அந்த பத்திரிகையை கிண்டல் பண்ணி இவரும் சிவாஜி கணேசன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது நாடகம், அந்த ட்ராமா எங்கே நடக்குது? அது ஒரு நாள் 2 நாள் போட்டிருக்காங்க போலக்கு. சிவாஜியோட பேச்சில் சங்கரங்கோயிலில் ஒரு தடவை நடந்த மாதிரி தெரியுது. இல்லை அந்த நாடகத்தை நடத்தினவர் காசு கொடுக்காமல் ஓடி போய் கடைசியில் கலைஞர் கையில் இருந்த மோதிரத்தை விற்று ட்ரெயின் ஏறி வந்த மாதிரி சிவாஜி ஒரு மேடையில் பேசியிருக்கார். ஓஹோ, காசு இல்லாமல் வந்தமே அப்படின்னு. இப்போ இந்த பராசக்தி முதல் நாள் ரசிகர்கள்லாம் திரும்ப பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, இதை வந்து மற்ற மீடியாக்கள் வந்து அப்போ இருந்த பத்திரிகைகள் வந்து எந்த மாதிரி கொண்டாடினாங்க? எதிர்ப்பு என்ன வந்தது? ஆதரவு எப்படி இருந்தது? இல்லை எதிர்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா